11ஆம் அத்தியாயம் 44வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே த்வாம் அகமீஷம் கட்கீட்யம் பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யு பிரிய பிரியார்ஹசி தேவ சோட்டும். யார் ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பொருளை படிங்க. நான் படிக்கிறேன் மாத்தாடி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளரை வழங்கி ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணன். ஒவ்வொரு உயிர்வாளியாலும் வணங்கப்பட வேண்டிய பரம புருஷர் நீரே. எனவே நான் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை கீழே விழுந்து சமர்ப்பித்து உமது கருணையை வேண்டுகிறேன். எவ்வாறு தந்தை தனது மகனுடைய குற்றங்களையும் நண்பனுடைய குற்றங்களையும் கணவன் மனைவியினுடைய குற்றங்களையும் பொறுத்து கொள்கிறார்களோ அதுபோல என்னுடைய தவறுகள் அனைத்தையும் தாங்கள் பொறுத்து அருள்வீராக. பொருளுரை. கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணருடன் பல்வேறு விதங்களில் உறவு கொள்கின்றனர். கிருஷ்ணரை மகனாகவோ கணவனாகவோ நண்பனாகவோ எஜமானனாகவோ கருதலாம். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நட்பினால் இணைக்கப்பட்டுள்ளனர். தந்தை பொறுத்து கொள்வது போல கணவன் பொறுத்து கொள்வது போல எஜமானர் பொறுத்து கொள்வது போல கிருஷ்ணரும் பொறுத்து கொள்கிறார். ஹரி 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 போல். சோ கொஞ்சம் முன்னாடி ஒரு ஸ்லோகால அர்ஜுனா என்ன சொல்றாரு, நான் உங்களை என்ன யாதவா கிருஷ்ணா திட்டேன், நார்மலா பேசிட்டேன் அப்படின்னு அடுத்த ஸ்லோகால சொல்றாரு, நீங்க தான் பிரபஞ்சத்துல அசையாத எல்லாத்துக்குமே தந்தை, வழிபாட்டுக்குரிய நீங்க தான், ஆன்மீக குரு நீங்க தான், உங்களுக்கு சமமாகவோ உங்களோட ஒன்றாகவோ ஆக முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அடுத்தது என்னன்னா, மன்னிப்பு கேட்கிறாரு. ஒவ்வொரு உயிர்வாளியிலும் வணங்கப்பட வேண்டிய பரமபுருஷன் நீங்க தான். ஒவ்வொருத்தருமே வணங்கக்கூடிய ஒரே ஒருத்தர் யாருன்னா பகவான் தான், இல்லைங்களா? அவர்தான் சுப்பீரியர், அவருக்கு மீறி எதுவும் கிடையாது. எல்லாருமே யாரோ ஒருத்தரை வணங்கணும் அப்படின்னா யார வணங்கணும்னா கிருஷ்ணரை தான் வணங்கணும். ஒவ்வொரு உயிர்வாளியும் வணங்கணும். நான் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை கீழே விருந்து சமர்ப்பித்தும் கருணையை வேண்டுகிறேன். சோ பகவான் எப்படி வேண்டணும்? ஆண்கள் தண்டவத், நாம பஞ்ச சம்ஸ்காரம் என்ன சொல்லுவாங்க? பஞ்சாங்கங்கள் நமஸ்காரம். நமஸ்காரம். ஆண்கள் தண்டவத் இல்லைங்களா? தண்டவத். தடி எப்படி கீழே விழுகுதோ அது மாதிரி விழுந்து அவங்க வணங்கணுமா. சோ இங்க சாஷ்டாங்கம் சொல்லுவாங்க மாதாஜி. சாஷ்டாங்க நமஸ்காரம். நாம பஞ்சாங்கமா? பஞ்சாங்கம். ஓகே. சாஷ்ட அப்படின்னா 7. எத்தனை அங்கம் மாதாஜி? சாஷ்டனா 6 ஷஷ்டி 6 தானே? லாஜிக் எங்க பிடிக்கிறாங்க பாரு. நான் சாத்துனா 7, அதனால 7 நினைச்சேன். சரி, சாதாரணமா லேடிஸ் அது செய்யக்கூடாதான். ஏன்னா இந்த பகுதி கீழே படக்கூடாது, நெஞ்சு கீழே படக்கூடாது. சோ அவங்க அப்படி பண்ணலாம். சோ அந்த மாதிரி மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து முக்கியமானது பாருங்களேன். எவ்வாறு தந்தை தன்னுடைய மகனுடைய குற்றங்களை. சோ ஒரு அப்பா பாத்தீங்கன்னா பையன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் பொறுத்துதான் போறான், இல்லைங்களா? அவன் ஒரு குடிகாரனா இருக்கலாம், பொறுக்கியா இருக்கலாம், கடன் பண்ணி இருக்கலாம், என்ன பண்ணாலுமே அந்த தந்தை அதை பொறுத்துதான் போறாரு. தாய் தந்தை 2 பேருமே பாத்தீங்கன்னா தங்களுடைய குழந்தைங்களை விட்டு கொடுக்கறது இல்ல, அப்படிதான் இல்லைங்களா? கூட பாத்திருக்கேன், இங்க சொந்தக்காரங்களே பாத்திருக்கேன். பையன் மோசமானவனா இருக்கலாம், பெண்கள் பின்னாடி போறவனா இருக்கலாம், சொத்தையெல்லாம் வித்து திங்கிறவனா இருக்கலாம். ஆனாலுமே அம்மா அப்பா கடைசி வரைக்கும் ஒரு குழந்தை சவள குழந்தையா போனா நான் விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் கொடுத்தவங்கள நான் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன். அவனுக்காக அவனுக்கு கொடுத்த சொத்தெல்லாம் வித்து அவனுக்காக சேர்த்து வச்ச சொத்தை வித்து அவருடைய கடனை கட்டிக்கிட்டே வந்தாங்க கடைசி வரைக்கும்.
அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. சோ என்னதான் தன்னோட குழந்தை தப்பு பண்ணாலுமே அம்மா அப்பா வந்து அதை வந்து பொறுத்துதான் போறாங்க. அதே மாதிரி நண்பன் நண்பனுடைய குற்றங்களையும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கலாம். அதையவே வெளியே அந்த அந்த ஒரு தப்ப வேற ஒரு நபர் செஞ்சா நம்ம மன்னிக்க மாட்டோம். அதையே நம்மளுடைய நண்பன் செஞ்சா நம்ம மன்னிச்சிருவோம் இல்லைங்களா? ஏன்னா ஆமாங்க மாதாஜி. ஏன்னா அவன் என்னுடைய ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்து எனக்கு அவன் ஃப்ரெண்டு. எனக்கு அவன் நல்லா தெரியும். அவன் அந்த மாதிரி மோட்டிவ்ல பண்ணியிருக்க மாட்டான். இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லி நாம வந்து நண்பனுடைய குற்றங்களையும் பொறுத்துதான் போறோம். ஏன்னா இந்த உலகத்துல பௌதீக உலகத்துல தப்பே செய்யாதவங்க அப்படின்னு யாராவது இருக்காங்களா மாதாஜி? சொல்லுங்க. யாரையும் யாருமே இல்லைங்க மேடம். எப்படி நாம மத்தவங்களுடைய குற்றங்களை பொறுத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்மளையும் அவங்க பொறுத்துக்கிறாங்க இல்லைங்களா? எஸ் மாதாஜி. லேடிஸ் என்ன ப்ராப்ளம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா நாம மட்டும்தான் பொறுத்து போறோம். நம்ம மட்டும்தான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்றோம். நம்மள யாருமே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நாம நினைக்கிறோம். ஆனா நம்மளையும் நம்மளுடைய குற்றங்கள் நாம குற்றம் பண்ணாதவங்க கிடையாது. தப்புக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. இந்த பௌதீக உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் தப்புக்கு உட்பட்டதுதான். சோ நாம தப்புக்கு அப்பாற்பட்டவங்கள நம்மள நினைக்க கூடாது. சோ நம்மளையும் அவங்க பொறுத்துதான் போறாங்க. இதை நாம் புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவியுடைய குற்றங்களையும் சோ எப்படி ஒரு ஹஸ்பண்ட் வந்து மனைவி தவறே பண்ணாலும் பொறுத்துதான் போறாங்க. நான் பார்த்திருக்கேன். ஈவன் வந்து ஒரு ஒரு பெண் வந்து எங்கேயாவது பணம் கொடுத்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து ஏமாந்தாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறாரு இல்லைங்களா? இப்போ வந்து ஆனா ஒண்ணு டைவர்ஸ் பண்றாங்க. நான் அந்த லிஸ்ட் வைக்கல. கொஞ்சம் முன்னாடி ஜெனரேஷன் சொல்றேன் நான். கணவர் ஓரளவுக்கு மனைவியோட குற்றங்களை பொறுத்தான் போறாங்க. அதே மாதிரி மனைவியும் என்ன பண்றாங்க? கணவருடைய குற்றங்களை பொறுத்துதான் போறாங்க. அப்பதான் அதுதான் திருமண வாழ்க்கை. பாத்தீங்கன்னா இந்த யாருமே 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. நீங்க கல்யாணம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா பேசிக்கா கொஞ்சம் பொருத்தம் பார்ப்பாங்க இல்லையா மாதாஜி? ஆமா மாதாஜி. பொருத்தம் பார்ப்பாங்க. என்னமோ மனுஷ கணம் ராட்சச கணம் என்னமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி பொருத்தம் எல்லாம் பார்ப்பாங்க. எதுக்குன்னா கொஞ்சமாவது அவங்க சண்டை கண்டிப்பா வெவ்வேறு சூழ்நிலையில வளர்ந்த 2 இண்டிவிஜுவல் ஒரு வீட்டுல இருந்தா சண்டை தான் வரும். ஆனாலுமே அதுக்கு நடுவுல அவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி போக அவங்க பழகிக்க முடியுமா? அதுக்காக தான் நாம இவ்வளவு மெனக்கிட்டு ஜாதகம் பாக்குறோம். சரி கொஞ்சம் நட்சத்திர பொருத்தம் எல்லாம் இருந்துச்சுன்னா அதிகமா சண்டை வராம இருக்கும்ல அப்படின்னு நினைச்சுதான் நம்ம பாக்குறோம். ஆக்சுவலா வந்து ஆரம்பத்துல திருமண வாழ்வு ஆரம்பத்துல ரொம்ப இனிக்கும், நல்லா இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற வேகத்துல ஆணும் பெண்ணும் இருப்பாங்க. அதுக்குள்ள ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்துரும். சோ அந்த குழந்தையை தொட்டு அவங்களோட பாண்டிங் இருக்கும் எப்பவுமே. அந்த குழந்தைக்கு பிடிச்சது இப்ப அவங்க லைஃபே வந்து அந்த குழந்தைய சுத்தி அப்படியே வந்து வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் வயசாக பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் இல்லைனாலுமே அந்த குழந்தைக்காக அவங்க அந்த ஒரே வீட்டுல வாழணும்னு முடிவு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போக ஆரம்பிப்பாங்க. சோ இதுதான் வந்து ஒரு திருமணத்தின் சைக்காலஜி. சோ கண்டிப்பா வெவ்வேறு சூழ்நிலையில் வளரக்கூடிய வெவ்வேறு ஆணும் பெண்ணும் கண்டிப்பா முட்டிக்கும். ஆனாலும் பொறுத்து போகணும். அட்ஜஸ்ட் பண்ணி போறது. ஒருத்தருடைய குற்றங்களை மற்றவர்கள் பொறுத்து போறது. அதுல சில பேர் இருக்காங்க. அவங்க நக்கீரர் பரம்பரை. அவங்க மத்தவங்க தப்புன்னா பொறுத்துக்கவே மாட்டாங்க. நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு நிப்பாங்க. அதையும் நான் பார்த்திருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்ட 20 வருஷம் பேசாம இருக்கிறது, 10 வருஷம் பேசாம இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ரொம்ப அவங்க மத்தவங்க தப்ப வந்து பொறுத்துக்காத ஆசாமி. என்ன சாதிக்க போறாங்க யோசிச்சு பாருங்க. இந்த பாடியை விட்டு என்னைக்கு இருந்தாலும் போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலும் யார்ட்டையும் பேச முடியாது. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. வாழ்ற அந்த கொஞ்சம் லைஃப் ஒரு மனுஷனுக்கு மேக்சிமம் 70 75 வயசு இருக்கு. அது வரைக்கும் நம்ம மற்றவங்களோட குற்றங்களை பொறுத்துக்கல அப்படின்னா நாம வாழ்ற வாழ்க்கை நரகம். உண்மையிலேயே அது நமக்கு நாமே கொடுக்கிற பனிஷ்மெண்ட். மத்தவங்களுக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்டே இல்ல, நமக்கு நாமே கொடுத்துக்கிற பனிஷ்மெண்ட். நீங்க அதே மத்தவங்களோட குற்றங்களை பொறுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஹாப்பியா இருக்கலாம். சரிங்களா? நீங்க வந்து மைண்ட் அளவுல ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவங்களுக்கு என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அவங்க அந்த முக்குணத்தின் பாதிப்புல இருக்கிறாங்க. நான் இத்தனை கிளாஸ் பகவத்கீதா கிளாஸ் கேக்குறேன், எனக்கே புரிய மாட்டேங்குது.
அவங்க ஒண்ணுமே கேட்கல. அவங்களுக்கு எப்படி புரியும்? அவங்க அஞ்ஞானத்துல இருக்கிறாங்க, முக்குணத்துல இருக்காங்க. இப்படிதான் நம்ம ஒருத்தர பொறுத்து போகணும். அதுக்காக அவங்களுக்கு நம்ம அடிமை கிடையாது. நிமிர்ந்து நிக்கிற இடத்துல நிமிரணும். குமியிற இடத்துல நம்ம குமியணும். அத வந்து நம்மளுடைய மைண்ட்ல கொண்டு போய் கொட்டி, நம்ம மனதை குப்பை களமாக ஆக்கக்கூடாது. நம்மளுடைய நிம்மதிய நாம வந்து இழக்கக்கூடாது. அதுக்கு தான் மத்தவங்கள பொறுத்து போறது. நீங்க கூட நினைக்கலாம், இது என்ன அடிமைத்தனம்? ஆணும் பெண்ணும் சமம். நான் வந்து உரிமை கொடி நாட்டுறேன். அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டலாம். ஆனா, அங்க வந்து உங்களுக்கு நிம்மதி இருக்காது. ஆணும் பெண்ணும் எந்த காலத்திலயும் சமமாக முடியாது. ஏன்னா பகவான் வெவ்வேறு உடல் அமைப்பு கொடுத்திருக்காரு. ஆணுக்கு ஒரு மாதிரியான உடல் அமைப்பு, பெண்ணுக்கு ஒரு மாதிரியான உடல் அமைப்பு. சோ முன்னெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். என்னடா இது? எதா இருந்தாலும் ஆண்களுக்கு தான் முன்னுரிமை. அதுவும் எங்க அம்மா வந்து தனக்கு பையன் இல்லையே, பையன் இல்லையேன்னு எங்கள ரொம்ப கடுப்பேத்தும். பையன், 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 பையன் அப்படின்ட்டு. சோ என்ன அது ஆணுக்கு தான் முன்னுரிமை, நமக்கு இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா, இப்போ கேசிக்குள்ள வந்தப்புறம் பாத்தீங்கன்னா, கிருஷ்ணா கான்ஷியஸ்குள்ள வந்தப்புறம், பெண் வந்து எதையுமே எளிமையா எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? பெண்கள் எளிமையா எடுத்துக்கிறோம், எளிமையா ஒத்துக்கிறோம் இல்லைங்களா? எஸ் மாதாஜி. கண்டிப்பா. ஆனா ஆண்கள் பாருங்க அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களோட மூளை அவங்களுடைய அந்த திங்கிங் கெப்பாசிட்டி அவங்கள அப்படி விடாது. அவங்களுக்கு எதையா இருந்தாலும் அவங்க பல கோணங்கள்ல யோசிச்சு யோசிச்சு அந்த அந்த மாதிரி போறனால எந்த விஷயத்தையும் எளிமையா அவங்களால அணுகவே முடியாது. நான் 2 நாள் முன்னாடி கூட சிஸ்டர் பேசிட்டு இருந்தேன். சோ ஒருத்தர் பத்தி ஒரு பிரபுஜி வந்து அவர் எதா இருந்தாலும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு பேசிட்டு சொன்ன அத பேசணும். சோ பெண்கள் ஒரு விதத்துல பரவாயில்ல. எல்லாத்தையுமே எளிமையா எடுத்துக்கிறோம், ஏத்துக்கிறோம். சோ கிருஷ்ணா கடவுள்னா கிருஷ்ணா கடவுள் நம்ம ஈஸியா நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா ஆண் பாடியில இருக்கிறவங்க அத பண்ண முடியாது. அதனால நீங்க இப்ப ரொம்ப வருத்தப்பட்டீங்க. ஆண் உடல் கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்கன்னா, இந்த உடல் விட்டு போறப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு அப்புறம்? ஆணாயிடும். ஆண் உடல் கிடைக்கும். திருப்பியும் நீங்க ஒரு பெண்ண கட்டிப்பீங்க. அந்த பெண்ண ரொம்ப விரும்புவீங்க. திருப்பி அடுத்த பாடி என்ன கிடைக்கும்? பெண். திரும்ப பெண். ஐயோ, வேண்டவே வேண்டாம். மாதாஜி அலறாங்க. பகவான். வேண்டவே வேண்டாம். இல்லைங்களா? எஸ். சோ அதனாலதான் இந்த ஃபெமினிசம் எல்லாம் பேசுறவங்கள பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ம். அடுத்த ஜென்மத்துல அவங்க போய் ஒரு ஆணா போய் பொறப்பாங்க. அவ்வளவுதான் மேக்ஸிமம் நடக்கும். இல்லைங்களா? வேற என்ன நடந்துரும்? நீங்க என்ன உரிமை கொடி நாட்டினாலும் ஒண்ணும் மாறப் போறதில்ல. அந்த மேல் ஈகோங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப ஹெவி. அது அவ்வளவு சீக்கிரம் அவங்களால அந்த மேல் ஈகோ விட முடியாது. அதுவும் வந்து ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு தன்னை விட அதிகம் தெரிஞ்சிருக்குது அப்படிங்கறது வந்து ஒத்துக்கிறது ஒரு ஆணுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதோ பாவம் இந்த ஜெனரேஷன் பசங்க ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. ஆண் பெண் இப்போ ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஈக்குவலா படிச்சு வர்றதுனால அக்செப்ட் பண்ணி போறாங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும் போன ஜெனரேஷன் வரைக்கும் ஒரு பெண் வந்து அங்க முட்டாளாகத்தான் கருதப்படுகிறாள். ஆண் தான் வந்து அங்க புத்திசாலி. அது இது அவங்க ஏதோ புத்திசாலித்தனமா சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ஆணால அது ஏத்துக்கவே முடியாது. அது அவருடைய தப்பும் இல்ல. அவருடைய மேல் ஈகோ அப்படி பண்ணுது அவங்க. அந்த பாடியில அவங்க வந்து அந்த கண்டிஷனிங்ல பைண்ட் ஆயிருக்காங்க. இது எல்லாமே கண்டிஷனிங். ஆண் வந்து இந்த மாதிரி இருக்கிறதும், பெண் இந்த மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே கண்டிஷனிங். இது வந்து செயற்கையான ஒரு விஷயம். நாமளே உருவாக்கிட்டது. நமக்கு நாமே ஒரு வட்டம் போட்டு உட்கார்ந்துகிட்டு, ஐயோ! என்னால வட்டத்த விட்டு வெளிய வர முடியலையே. ஐயோ! என்னால வர முடியலையே. நீங்க தாம்மா கால் எடுத்து வெளிய வைக்கணும். நமக்கு என்னன்னா, கிருஷ்ணா என்னை அப்படியே நோகாம அப்படி தூக்கிட்டு போய் அலேக்கா வெளிய வைக்கணும். இது அடிக்கடி இது கேட்பாங்க. இல்லையா மாதாஜி? கிருஷ்ணா வந்து என்னை அப்படியே பூ போல பொண்ணு போல தூக்கிட்டு போயிடணும் கோலோகாக்கு. நான் ஒண்ணும் பண்ணிடக்கூடாது. நான் இப்படியே என்னோட ஈகோ பொத்தி பொத்தி வச்சுக்கிட்டு தங்கமா அப்படியே இருந்துக்குவேன். கிருஷ்ணா வந்து என்னை அழகு போல அப்படியே கோலோக்கா கூட்டிட்டு போயிடணும். சாந்தி மாதாஜி என்ன தூங்குறீங்களா போட்டு விட்டு? ஆமாங்க மாதாஜி. நீங்க சொல்றது correct தான். நீங்கதான் அடிக்கடி கேட்பீங்க. நான் நினைக்கிறதுதான் நிமிஷம். ஆமா நான் அப்படிதான் நினைப்பேன்.
அழகா கிருஷ்ணா தான் எனக்கு கை பிடிச்சு கூட்டிட்டு போகணும். நான் எப்படி இருந்தாலும் சரி நீதான் நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னை கூட்டிட்டு போ. நீதான் கூட்டிட்டு போகணும். இப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்மள இப்ப கூட்டிட்டு போனா கோலோக நாரி போயிடறதா? யோசிச்சு பாருங்க. அது மனசு பக்குவம் பண்றது கிருஷ்ணா தானே மாதாஜி. நான் மனசு பக்குவம் பண்ணி என்ன கூட்டிட்டு போ. அதையும் படுத்து அவருதான் பக்குவப்படுத்தணும், நாம ஒண்ணும் பண்ணிருக்கூடாது. யாரு இருக்கா நம்மளுக்கு? கிருஷ்ணாவும் தவிர அவர் தான் எல்லாமே பண்ணணும் நம்மளுக்கு. சுத்தமாதான் இருக்கு. நல்லா இருக்கு இந்த நியாயம். ஆனா வந்து வேற லெவல். அவரு உங்களுக்கே அப்பா. அவர் எப்படி இருப்பாரு? நீங்க உங்களுக்கு அவர் அப்பா. அடி எந்தெந்த நீங்க வந்து தினமும் போய் அவர்கிட்ட என்ன கூட்டு போன்னு கெஞ்சினீங்கன்னா உங்களுக்கு ஈகோ பஞ்ச் வந்துகிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் உங்களோட ஈகோ பஞ்சர் பண்ணுவாங்க, வலிக்கும், கத்துவீங்க, கதறுவீங்க. அதெல்லாம் பண்ணாம யாரும் கோலோக்க போயிட முடியாது. ஈவன் மகராஜ், குரு மகராஜ், நீங்க யார வேணாலும் நீங்க போய் கேட்டு பாருங்க, எல்லாருமே இந்த ஈகோல மறந்து வாங்கியிருப்பாங்க. அப்பதான் பக்தியில முன்னேற முடியும். சோ நாம வந்து நான் ரொம்ப சென்சிட்டிவ் மாதாஜி, இன்னைக்கு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, நான் வந்து என்னைய சொன்னாங்கன்னா எனக்கு பிடிக்காது, ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்மள என்ன சொல்றது, ஒரு கூடையில வச்சு மூடி வச்சு உட்கார்ந்து இருந்தோம்னா கிருஷ்ணா எப்படி நம்மள கூட்டு போவாரு? அத தாண்டி வரணும், போய் சர்வீஸ் பண்ணணும், அடி வாங்கணும், நிறைய ஈகோல பங்க்சர் வாங்கணும். அப்பதான் கிருஷ்ணாட போக முடியும். சும்மா சரி என்னால வெளியே எங்கேயும் போக முடியல, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வரும், அது கவலையே படாதீங்க. நான் வெளியே இஸ்கான்லாம் போய் சர்வீஸ் பண்ண முடியாது மாதாஜி அப்படின்னீங்கன்னா கிருஷ்ணா வந்து அது வேற ஒருத்தர் மூலம் கொடுப்பாரு. உங்க வீட்டுக்கு யாராவது வந்து கூட ஒரு ரோட்ல போனா கூட எவ்வளவு கண்ணத்துல போனேன்னு நிறைச்சிட்டு போவான். ஒரு வாட்டி எங்க அன்னைக்கு அப்படிதான் ஆச்சு. வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ எவனோ வந்து ஓங்கி ஒரு அட்டி வச்சுட்டு போயிட்டானா. அவங்க வாக்கிங் பண்ணவங்கள. அந்த மாதிரி கூட நடக்கும். கிருஷ்ணா நினைச்சாருன்னா நம்மளுக்கு எங்க யார் மூலம் வேணாலும் டெஸ்ட் வைப்பாரு. என்ன நாம அதை பயந்து ஐயோ கிருஷ்ணா என்னை விட்டுரு நம்ம ஓடி போய் ஒளிஞ்சு கூடாது, ஃபேஸ் பண்ணணும். கண்டிப்பா அந்த ஈகோ ஹர்ட்ட வாங்கணும். கிருஷ்ணாட்டே புலம்பிக்கலாம், ஐயோ கிருஷ்ணா முடியலையேன்னு புலம்பிக்கிட்டே வடிவேலு புலம்புவார் இல்லையா, அது மாதிரி புலம்பிக்கிட்டே ஐயோ கிருஷ்ணா, அம்மா கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா புலம்பிக்க வேண்டியதுதான். சோ நாம இப்ப இருக்கிற இந்த மனநிலையோட கோலோக்கா நம்மளால போக முடியாது. முதல்ல இதுல வந்து பேசிக்கா என்ன சொல்லியிருக்காரு பாரு, நம்ம வந்து மத்தவங்களுடைய அந்த குற்றங்களை நாம முதல்ல பொறுத்துக்க தெரியணும், நமக்கு பொறுத்துக்கணும். ஆக்சுவலி கிருஷ்ணா வந்து பொறுத்துக்கிறாரு. எப்படி பொறுத்துக்கிறாருங்கிறது தான் வந்து அர்ஜுனா எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு, என்னென்ன மாதிரி பொறுத்துக்கிறாரு அப்படிங்கிறது. நாம இது வரைக்கும் செய்யாத தப்பே கிடையாது, பல கிரிமினல் குற்றங்களை பண்ணியிருக்கோம். ஏதோ இப்ப வந்து ரொம்ப நல்லவங்களாட்டு நாம போட்டுட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லலாம். ஆனா இதுக்கு முன்னாடி பல கோடி ஜென்மங்கள் நம்ம இந்த உடலை வச்சு இந்த உடல் இல்ல வெவ்வேறு உடல்ல எடுத்திருக்கோம். அப்பெல்லாம் பல தவறுகள் பண்ணியிருக்கோம். ஆனா அப்ப அது எல்லாத்தையுமே பகவான் வந்து பொறுத்துக்கிட்டாரு. சோ நாம இப்ப பண்ண வேண்டியது இனிமேல் அந்த மாதிரி தவறுகளை நம்ம பண்ணக்கூடாது. ஒரு வைஷ்ணவா மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஒரு வைஷ்ணவா எப்படி நடந்துக்கணும் நீங்களே சொல்லுங்க. வைஷ்ணவா அப்படின்னா அவங்க எப்படி 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 என்னென்ன எப்படி எப்படி இருக்கணும்? ஒருத்தரும் புத்தகங்களை கொடுக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். மரத்தவடை பொறுமையாக இருக்கணும். கிருஷ்ணா பாக்கணும், அதுதான் முக்கியம். எல்லா கிருஷ்ணா பாக்கணும். ஆமா, அப்ப நமக்கு அது மேலயே அன்பு வந்துடும். யாரு என்ன தப்பு பண்ணாலும் அவரு கிருஷ்ணர் தானேங்கிற ஒரு மனப்பக்குவம் வரும். ஓகே, அடுத்து எல்லாரும் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும், நமக்கு மரியாதை கொடுக்கணும், எதிர்பார்க்க கூடாது. ரஜினி மாதா சொல்றாங்க நம்ம மரியாதை கொடுக்கணும், மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. வெரி குட். மூத்த பக்தர்களை மதிக்கணும், மதிச்சு அவங்கள பின்பற்றணும். நம்ம மூத்த பக்தர்களை மதிக்கணும், ஓகே, பின்பற்றணும். அப்புறம் உறுப்பினர்கள், அப்புறம் மனித சமுதாயத்துக்கு இடையே ஒவ்வொருவரும் ஆத்மா பகவான் எல்லாம் கிருஷ்ணருடைய அம்சம் அப்படிங்கிற எண்ணத்தை மத்தவங்களுக்கு வந்து சொல்லி தரணும். ஓகே, ஆன்மீக குருவின் கட்டளைகளை மீறக்கூடாது. நான் போய் உங்களை அபராதம் எல்லாம் படிக்க சொல்லல. நீங்க என்ன இது வரைக்கும் புரிஞ்சு வச்சிருக்கீங்க, புக்கு பார்த்தெல்லாம் படிக்க கூடாது. ஒரு வைஷ்ணவ நான் இன்னும் எதிர்பார்க்கிற முக்கியமான குவாலிட்டியே வரல. பாஞ்சாலி மாதாஜி நீங்க சொல்லுங்க.
எனக்கு ஒண்ணும் தோணல மாதாஜி. இவ்வளவு நாள் கிளாஸ் கேட்டு ஒண்ணும் தோணல அப்படிங்கிறீங்க. வரமாட்டேன், திடீர்னு சொல்ல முடியல. குற்றம் கண்டுபிடிக்க கூடாது ஒருத்தர் மேல. அதான் பக்தருடைய சத் சங்கத்துல எப்பவுமே இன்னைக்கு இருக்கணுங்க ஸ்லோகமே மாதாஜி. அடிச்சு விட்டீங்க, குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. ஓகே, மாதாஜி நம்ம பக்தருடைய சத் ஆத்மாங்கிறத சங்கத்துல எப்பவுமே இருக்கிறது. ஹரே ஆத்மா கிருஷ்ணா மாதாஜி. அப்படிங்கிறத ஓகே, சொல்லுங்க வைஷாலி, சொல்லுங்க. மாதாஜி நம்ம கிருஷ்ணாவோட சர்வெண்ட்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் மாதாஜி. ஓகே, இன்னும் நான் ஒரு முக்கியமான வேர்டு எதிர்பார்க்கறது யாரும் சொல்லவே இல்லையே. பக்தர் சத் சங்கம் தாங்க மாதாஜி. அது நம்ம ஓகே. ஆத்மாதான் அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கணும். ஓகே, எல்லாருக்குள்ளயும் அந்த பரமாத்மா ஒண்ணுதான் அப்படின்றது நம்ம கருணையோட இருக்க வேண்டாமா வைஷ்ணவா? கருணையோட கருணைங்கிற ஒரு யார்ட்டையுமே வரலையே, ஏன்? யார்கிட்டயும் கருணை இல்ல. ஒரே மாதாஜி, எல்லாத்தையும் மேல அன்பு இருந்தாங்க கருணை வந்துரும் மாதாஜி. அதே நான் நீங்க அன்புன்னு சொல்லிட்டேன். அன்பே யாராவது சொன்னீங்களா? அன்பு சொன்னேன்ல, எல்லாத்துக்கு மேல அன்பு வரும்னு சொன்னேன்ல மாதாஜி. வரும்னு அன்பு சொன்னீங்க. பண்ண கருணை வந்துரும். கருணைங்கிறது தனி குவாலிட்டி. அன்பு வேற, கருணை வேற. கருணை வேற அன்பு வேற. கருணை சொல்லணும் இல்லையா? அப்புறம் இன்னொன்னு பொறுமை. பொறுமையா இருக்கணும், அன்பா இருக்கணும், கருணையா இருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி எல்லாருடைய குற்றங்களை பொறுத்து போறது, அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லாம இருக்கிறது, குறை கண்டுபிடிக்காம இருக்கிறது. நான் மத்தவங்க எல்லாருமே நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, உடல் எல்லாம் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. சரிங்களா? இதெல்லாம் தான் வந்து வைஷ்ணவா குவாலிட்டி. அது வந்து ஒரு ஸ்லோகாவே இருக்கு. யாருமே வெறுக்க கூடாது. யாரையும் வெறுக்க கூடாது. ஏன் வெறுக்க கூடாது? அவங்க கிட்டயும் பரமாத்மா வெறுக்க கூடாது. கிருஷ்ணாவே நம்மளை பொறுத்து போறாரு, வெறுக்காம இருக்காரு. அப்ப நாம யாரு மத்தவங்களை வெறுக்கிறது? இல்லைங்களா? நம்மளும் பிஜிபி. ஆக்சுவலா அந்த துருபா பாஸ் டைம்ல வந்தது, அந்த அவங்களுடைய சித்தி சின்னம்மா சுருச்சி தானே அவங்க அவரை வந்து அவங்க அப்பா மடியில உட்காரக்கூடாதுன்னு சொல்லிடுவார் இல்லையா? சோ துருவா வந்து அவரு டிவோட்டி ஆகுற வரைக்கும் இவங்க அஃபென்ஸ் கம்மியா தான் இருந்தது. அவரு டிவோட்டி ஆன அப்புறம் என்ன ஆயிரும்? இவங்களுக்கு என்ன ஆட் ஆகும்? வைஷ்ணவ அபராத் ஆட் ஆகும் இல்லைங்களா? ஒரு வைஷ்ணவரை அபராத் பண்ணிடுறாங்க. அது வரைக்கும் வந்து சாதாரண அபராதமா இருக்குது. துருவா வந்து டிவோட்டி ஆனோன்னு என்ன ஆயிருது? அது வைஷ்ணவ அபராத். இதேதான், நல்லா கேட்டுக்கோங்க. அதைய நாம யாரா ஒருத்தருக்கு அபராதம் பண்றோம்னா அவங்க பக்தி பண்ணாத வரைக்கும் ஏதோ கொஞ்சம் சுமாரா இருக்கும் நம்மளுடைய அபராதம். அவங்க பக்தி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய பக்தி கிரெடிட்ஸ் பூரா டொயின்னு போயிடும், அவ்வளவுதான். சோ அதனாலதான் வைஷ்ணவ அபராதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க எல்லாம் பக்தர் இல்ல, அவங்கள நான் திட்டினேன், இப்ப என்ன ஆயிடுச்சு, நான் வீட்டுல வேலைக்கு இருக்கவங்களதான் திட்டுறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க குடுக்குற பிரசாத் சாப்பிட்டு அவங்க ஒரு நாள் டிவோட்டி ஆயிடுவாங்க. அப்ப உங்களுக்கு வந்து வைஷ்ணவ அபராதம் ஆட் ஆயிரும். சோ வைஷ்ணவ அபராதுல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன ஆயிரும்னா வைஷ்ணவ அபராதுல நீங்க வந்து ஒரு 100 பாயிண்ட் முக்கி ஆட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, வைஷ்ணவ அபராதம் பண்ணீங்கன்னா அது எல்லாம் போயிடும். அப்புறம் மைனஸ்ல போகும். அதுக்கப்புறமும் பண்ணீங்கன்னா அது மைனஸ்ல போயிட்டு இருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு அதை நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் கொண்டு முக்கி மறுபடியும் பக்தி பண்ணணும். சோ இது இந்த சறுக்கு மரம் மாதிரிதான். சறுக்கு மரம் சொல்லுவாங்க இல்லைங்களா? சறுக்கு மரம் என்ன பண்ணும்? மேல ஏற ஏற முழம் சறுக்கும். நான் ஏறினீங்கன்னா முளம் சொயின்னு சறுக்கி வந்து, அது மாதிரிதான் பக்தியும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இந்த பரமபதம் யூஸ்வலா சொல்லுவாங்க இல்லைங்களா? பரமபதம். சோ பகவான் வந்து அந்த பகவான்கிற அந்த நீங்க வந்து முக்கி ஏரியில மேல ஒரு கடைசி பாம்பு இருக்கும் பாருங்க, பெரிய பாம்பு கீழே திரும்ப நம்பர் 1க்கு வந்துடும். சோ இதுதான் நடக்கும். சோ நம்ம யாரையுமே பொதுவாவே இந்த நாம இப்ப சொன்ன இந்த வைஷ்ணவ குணங்கள் எல்லாத்தையுமே நீங்க மனசளவுல வளர்த்துக்கணும். அந்த ஸ்லோகா ஞாபகம் வந்துச்சு. திதிக்ஷஸ்வா கருணிகா அப்படின்னு ஒரு ஸ்லோகா ஸ்டார்ட் ஆகும், பாகவத்துல வரும். சுகிருதம் சர்வதேகினாம் அப்படின்னு சொல்லி அஜாத சத்ரு அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகா. நல்ல ஸ்லோகா அது. இருங்க, நம்பர் கூட பார்த்து சொல்றேன். சோ அதெல்லாம் வந்து யாருக்கோ அப்படின்னு நினைச்சுக்காதீங்க.
அது வந்து நமக்கு தான். பாகவதம் 3.25.21. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் போய் பொறுமையா படிச்சு பாருங்க. 3.25.21. திதிக்ஷஸ்வ கருணிகா சுகிருத சர்வதேகினா அஜாத சத்ருவ சாந்தா சாதவ சாதுபூஷணா. என்னன்னா அவங்க வந்து பொறுமையா இருப்பாங்க, கருணையோட இருப்பாங்க, எல்லா உயிரினும் அன்பனா இருப்பாங்க, அவங்களுக்கு எதிரியே கிடையாது, அவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க, எப்பவுமே சாஸ்திரங்களின் வழி நடப்பாங்க, அவருடைய எல்லா குணங்களுமே வந்து ரொம்ப அருமையான அந்த குணங்களோட வைஷ்ணவ குணங்களோட அவங்க இருப்பாங்க. இன்னும் சைத்தன்ய சரிதாமிரத்துல 26 குவாலிட்டி அது வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இதெல்லாம் யாரோ ஒரு டிவோட்டிக்குன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே நாம வளர்த்திக்க வேண்டிய குணங்கள். சோ இது பெண்களுக்கு வந்து இயல்பாவே கொஞ்சம் பொறுமை இருக்கும், கொஞ்சம் கருணை இருக்கும் இல்லைங்களா? நாம வந்து அந்த குழந்தைய வளர்த்துறப்பவே நம்மளுக்கு வந்து பயங்கர பொறுமை வந்துரும். அந்த குழந்தை பண்ற டார்ச்சர் மாதிரி உலகத்துல யாருமே பண்ண மாட்டாங்க. நாம இப்படின்னு வந்து எல்லாம் பாலெல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணி படுக்க வச்சுட்டு நம்ம இப்படி கண்ணை மூடினோம்னா விறு விறு வரு 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 வருன்னு கத்தும். சோ ஒரு அம்மா வந்து தன்னுடைய அந்த உடல் உபாதைகளை விட்டுட்டு தான் அந்த குழந்தைய வந்து கஷ்டப்பட்டு தான் உசுரை கொடுத்து தான் வளர்த்துவாங்க. சோ அதுக்கு எல்லாமே பொறுமை தேவை. சோ கருணையோட தான் ஒரு பெண் கருணையோட தான் இருப்பாங்க. சோ ஃப்ரெண்ட்லி, இதுதான் முக்கியம். ஃப்ரெண்ட்லி டு ஆல் லிவிங் என்டிட்டிஸ். மாதாஜி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க மாதாஜி. ஃபேஸ்புக்ல இருக்கிறாங்க, வாட்ஸ்அப்ல இருக்கிறாங்க. அது ஃப்ரெண்ட்லியா? இங்க என்ன மாதிரி என்ன மீனிங்ல கொடுத்திருக்காங்க? பக்தர்களுடைய கதை அடிக்கிறதுக்கு, அதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். கதை அடிக்கிறது குற்றங்களை பொறுத்து போகணும். இல்ல, நீங்க அப்பல ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்களே, அவங்க எல்லாம் வந்து உடல் அல்ல ஆத்மா. புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆத்மாவும் அவங்களுக்குள்ளேயும் பகவான் பரமாத்மாவா இருக்காருன்னு புரியணும். அவங்களும் என்னுடைய சக நண்பர்கள், இப்ப வந்து நாங்கெல்லாம் வந்து ஒரே குருட்ட வந்து தீட்சை வாங்கினா காட் பிரதர் காட் சிஸ்டர்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி எல்லாமே கிருஷ்ணா தான் நம்மளுக்கு அப்பா, அவங்க நம்மளுடைய பிரதர் சிஸ்டர்ஸ், நம்ம கூட இருக்க மத்தவங்க எல்லாமே. சோ இத புரிஞ்சுக்கிட்டு யாருமே எனக்கு எதிரி இல்ல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்க. ஆனா இந்த பௌதீக உலகத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையுமே எப்படி பார்த்து பழகிட்டோம்னா எல்லாரையுமே எதிரியா தான் பார்த்து பழகுறோம். இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கே நீங்க போறீங்க அப்படின்னா எல்லாரும் என்னையவே பார்க்கணும், என்னையவே புகழணும், அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா? இருக்கா இல்லையா? எனக்கு மட்டும்தான் இருக்கா? இப்பெல்லாம் இல்ல, இல்ல மாதாஜி. இருந்தது ஒன்ஸ் அப்பான் டைம். அதாவது கல்யாண வீட்டுக்கு போனா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், ஏழை வீட்டுக்கு போனா நான் தான் புடமா இருக்கணும்ன்ற அந்த எண்ணம் ரொம்ப இருந்தது. இப்ப இந்த வைஷ்ணவா கேரக்டர் வந்துருச்சு. ஆமா, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லா ஆத்மாக்கும் அது டிஃபால்ட்டா இருக்கு மாதாஜி. பாத்தீங்கன்னா எல்லாரும் என்னையே பாக்குற மாதிரி. ஈவன் நீங்க வந்து உலகத்திலேயே அசிங்கமான ஆள்னு ஒருத்தர் நினைச்சீங்கன்னா கூட அவரு கூட அப்படிதான் நினைப்பாரு. அவருடைய மனசுல வந்து எல்லாரும் என்னையே பாக்குறாங்க, நான் ரொம்ப அழகா இருக்கேன். சோ அவர் தனிவே டெய்லி கண்ணாடியில பார்த்து நான் ரொம்ப அழகுன்னு அவர் நினைச்சுக்குவாரு. சோ அந்த அழகு அசிங்கம் இதெல்லாம் வந்து மாதாஜி இந்த திலகம் வைக்கிறதுனால எல்லாரும் இத பாக்குறாங்க, நம்ம கிட்ட ஒரு நல்ல ஒரு இதுவா நடந்துக்கிறாங்க. நீங்க என்ன இஸ்கானா ஹரே கிருஷ்ணாவா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா திருப்தியா இருக்கு. வெரி நைஸ். அன்னைக்கு ஒருத்தர் ரோட்ல என்னை பார்த்து இப்படி கும்பிட்டு போனாரு, யாருமே எனக்கு தெரியாது. எஸ், அப்ப புரிஞ்சுக்கோங்க திலக்குடைய அந்த மகிமை புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்த திலக் வந்து நம்ம பகவானுடைய அந்த பாதம், நம்ம வந்து அவருடைய என்ன சொல்ற சர்வன்ட் நம்ம வந்து குறிக்கிறதுக்கு தான் நம்ம திலக் வைக்கிறோம். பகவானுடைய சர்வன்ட்டுக்கே எவ்வளவு மரியாதை பாருங்க. சோ அந்த திலக்க வந்து திலக் ஒரு பெண் வச்சுட்டு போனா நீங்க மாதா சொன்ன மாதிரி ஒரு மதிப்பு ஒரு மரியாதை, அவ்வளவு சீக்கிரம் அவங்கள வந்து யாரும் தப்பா பார்க்க மாட்டாங்க. சின்ன பெண்கள் வச்சுட்டு போனா கூட அது அவங்களுக்கு பாதுகாப்பு. நான் பக்திக்கு வந்த புதுசுல பிரபுஜி அப்படிதான் சொல்லுவாரு. சோ நீங்க ஒரு வைஷ்ணவா ட்ரெஸ் சாரி கட்டி திலக்க வச்சுட்டு போனீங்கன்னா யாரும் உங்களை கண்டிப்பா தப்பா நினைக்க மாட்டாங்க, தப்பா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ எஸ், வெளியிலயும் நம்ம வந்து திலக் வைக்கணும், உள்ளுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா யாருமே எனக்கு எதிரி இல்ல, இத வந்து நான் சொல்லிக்கணும். சோ நம்ம வந்து எல்லாரையும் விட நான் தான் சூப்பர் அப்படின்னு நினைக்காம
எல்லாருமே ஒண்ணுதான். நான் ஒரு விதத்துல கிருஷ்ணாட்ட கனெக்ட் ஆயிருக்கேன்னா அவங்க ஒரு விதத்துல கிருஷ்ணாட்ட கனெக்ட் ஆயிருக்காங்க. சோ இதுல யாருமே சூப்பர் கிடையாது, யாருமே மோசம் கிடையாது. இத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அவர் வந்து அமைதியா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா நம்ம இந்த பௌதீக உலகத்துல இந்த ரஜோ குணத்தினுடைய ஆதிக்கத்தினால எப்பவுமே அதை பண்ணணும், இதை பண்ணணும், வீட்டு வேலையை அதை முடிக்கணும், இதை முடிக்கணும், நம்மள வந்து பிரெயின் போட்டு பாடாப்படுத்தும் இல்லைங்களா? காலையிலேயே வந்து ஒரு கிளாஸ் இது கேட்கறோம்னா 1000 வேலை செஞ்சுக்கிட்டே அந்த கிளாஸ் கேட்கறது. சோ இந்த மல்டி டாஸ்கிங் வந்து பெண்களுக்கு வந்து ஈஸியா வரும் இல்லைங்களா? இந்த அடுப்புல ஒண்ணு வைக்கிறது, அந்த அடுப்புல ஒண்ணு வைக்கிறது, அங்க ஓடி போய் காய் அங்க போய் கட் பண்றது, இங்க போய் குழந்தைங்களுக்கு குளிச்சு விடுறது, அதை பண்றது, இதை பண்றது, என்ன சொல்றது, நர்த்தனமே ஆடிடுவாங்க பெண்கள். சோ அந்த குழந்தைங்க பண்ற டார்ச்சர், ஹஸ்பண்ட் பண்ற டார்ச்சர் எல்லாத்தையும் பொறுக்கிறது, இதெல்லாம் வந்து உண்மையிலேயே பெண்களுக்கு அந்த பேசிக்கான அந்த பொறுமை இருக்கிறதுனாலதான் நம்மளால சமாளிக்க முடியுது. நாளடைவுல இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா அதுதான் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த டாலரன்ஸ் குறையுது இல்லைங்களா? இப்ப நம்ம பார்த்த இந்த கேரக்டர் எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே வருது. பொறுமை, சகிப்புத்தன்மை, சோ இது எல்லாமே மத்தவங்கள வந்து ஃப்ரெண்ட், மத்தவங்க எல்லாரும் எனக்கு எதிரின்னு நினைக்கிறது. சோ இந்த ஒரு அமைதி இல்லாம இருக்கிறது, எப்ப பாரு ஆங்ஸைட்டில இருக்கிறது. இப்ப பெண்களுக்கு சர்வசாதாரணமா ஆங்ஸைட்டி வருது, தூக்கம் வருது இல்ல. அதுவும் இப்ப வந்து மெனோபாஸ்ல நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தூக்கம் வருது இல்ல விடிய விடிய, அந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுறாங்க. சோ ஒரு வைஷ்ணவருடைய குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எதையுமே இதையெல்லாம் வந்து மைண்டுக்குள்ள கொண்டு போக கூடாது. நான் இந்த உடல் அல்ல ஆத்மா. சோ நான் இந்த உடல்ல டெம்பரரியா கொஞ்ச நாள் இருக்க போறேன், அதுக்காக நான் ரொம்பலாம் அழட்டிக்க தேவையில்லை. சோ இத வந்து புரிஞ்சுக்கணும். என்னுடைய பக்திக்கு எது சாதகமா இருக்குதோ அத வந்து நான் ஏத்துக்கணும், பக்திக்கு எது பாதகமா இருக்குதோ அதை வந்து நான் விட்டுறணும். அதுல வந்து ஒரு வைஷ்ணவா தெளிவா இருக்கணும். ஏன்னா நமக்கு பிரைம் மோட்டிவ் வந்து என்னது? ஐஸ்கிரீம் சாப்பிடுறதா? கிருஷ்ணா கிட்ட போறது மாதாஜி. கிருஷ்ணாட்ட போறது இல்லைங்களா? சோ கிருஷ்ணா போறதுதான். எஸ். சோ பௌதீகமா மித்த எந்த விஷயம், எல்லா விஷயமும் வேஸ்ட். பௌதீகமா நீங்க எவ்வளவு பெரிய சாதனை பண்ணாலும் அதெல்லாம் எதையும் நம்ம கொண்டுட்டு போக முடியாது. சோ அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு எனக்கு பகவான் தான் முக்கியம், அவருடைய பக்தர்கள் முக்கியம். சோ என்னால நேரடியா பகவானை பார்க்க முடியாது, ஆனா பக்தர்களை என்னால பார்க்க முடியுது இல்லைங்களா? உலகம் பூரா இன்னைக்கு பக்தர்கள் இருக்கிறாங்க. சோ நம்ம இந்த டெக்னாலஜியின் ஒரு கருணையினால பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லயே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளால பாத்துக்க முடியுது, பேசிக்க முடியுது. ஈவன் மகராஜ், குரு மகராஜ் இவங்களை எல்லாமே நம்மளால ஆன்லைன் இதுல தாராளமா பார்க்க முடியுது. சோ நாங்க அன்னைக்கு அந்த குரு மகராஜோட வியாச பூஜை அப்ப கூட நான் பேசியிருந்தேன். குரு மகராஜோட அந்த பழைய வீடியோ எல்லாம் பார்த்தேன், ஜெயபிரதாக் சாமியோட பழைய வீடியோ எல்லாம் பார்த்தா ரொம்ப ஏக்கமா இருக்கு. அவர் ஆக்டிவா அவ்வளோ நல்லா கீர்த்தன் பண்றாரு. இவ்வளவோ பெரிய அந்த கர்த்தால் மாதிரி அந்த ஒண்ணு இருக்கும் இல்லையா, தட்டுறது, அதை எடுத்து தட்டிக்கிட்டு ஒத்த கால் ரவுண்ட் அடிக்கிறாரு. பார்க்கவே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அவரை மத்த வைஷ்ணவர்கள் வந்து பாக்குறது, இது எல்லாமே நாங்க அந்த அன்னைக்கு நான் அவரை பத்தி பேசணும்னு தேடிட்டு இருந்தப்போ அதெல்லாம் பார்த்தோம். சோ குரு மகராஜ் சொன்னாரு, பிரபுபாதர் வந்து சொன்னாராம், நீ வந்து கிருஷ்ணாக்காக அழு அப்படின்னு சொன்னாராம். எனக்கு அழுக வரலையே அப்படின்னா, அழுக வரலையே நீ அழு அப்படின்னு சொன்னாராம். அழுக வரலையேன்னு உட்கார்ந்து அழு அப்படின்னு சொன்னாராம். இன்னொன்னு சொன்னாரு குரு மகராஜ், என்னன்னா மாயாப்பூர் வந்து ஒரு ஆன்மீகமான என்ன சொல்றது, ஸ்பிரிச்சுவல் தாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிறப்பும் ஒண்ணுதான், இறப்பும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. நீங்க அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி ஆன்மீக உலகத்துலதான் இருக்கீங்க. அங்க இறந்துட்டீங்க அப்படின்னா நேரா எங்க போவீங்க? சோ நம்ம கண்ணுக்கு நாம பாக்குறப்ப விருந்தாவன், மாயாப்பூர்லாம் சாதாரண இடங்களா தெரியலாம். ஆனா அது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தாம், ஆன்மீக உலகம். நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரியுது. அங்க இருக்கிற சொன்னாங்க, அங்க இருக்கிற குரங்கு கூட, விருந்தாவனத்துல இருக்கக்கூடிய குரங்கு கூட டிவோட்டி தானா. நான் அங்க விருந்தாவன் போய் தான் பக்தி பண்ணுமா அப்படின்னா, நீங்க இங்க வீட்டுல உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே இத சொன்னீங்கன்னா உங்க வீடு விருந்தாவனம் தான். நீங்க தனியா விருந்தாவனம் போக தேவையில்லை.
பிருந்தாவனத்துல யார் இருக்கா? யாரோட வீடு அது? பகவான் பகவான் கிருஷ்ணா. நீங்க ஹரே ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லல, நீங்க யார கூப்பிடுறீங்க? கிருஷ்ணா பகவான் ராதாராணி ராதாராணியும் பகவான் கிருஷ்ணா. ரெண்டு பேரையும் கூப்பிடுறோம். ஓ கிருஷ்ணா, ஓ ராதாராணி, ரெண்டு பேரையும் நீங்க கூப்பிடுறீங்க. நீங்க கூப்பிடுறதுக்கு இணங்கி அவங்க ரெண்டு பேரும் இங்க வந்தாங்கன்னா அப்ப உங்க வீடு கோலோகம் தான் இல்லைங்களா? நமக்கு அது புரியறதே இல்ல. நாம இன்னும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தையே மெக்கானிக்கலா சொல்லிட்டு இருக்கிறோம். நாம உண்மையான அந்த அர்த்தம் புரிஞ்சு பகவானுடைய இந்த காரணமற்ற கருணை எண்ணி கண்ணீர் விட்டு கதறி நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்றப்போ பகவானும் ராதாராணியும் நேர்லயே வராங்க, இங்கேயே வராங்க, நம்ம வீட்டுக்கே வராங்க. பகவான் நம்மளுக்கு வந்து கருணை கொடுக்கிறாரு, அளவற்ற கருணை. சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு எந்தவித தகுதியும் இல்லாத நபர்களுக்கு கருணையை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. வச்சுக்கோ, இந்தா நீ வந்து என்னுடைய பகவானுக்கு பக்தி, என்னுடைய கருணையை வச்சு பகவானுக்கு பக்தி பண்ணு அப்படின்னு சொல்லி மகாபிரபுவா இருக்கட்டும், நித்யானந்த பிரபுவா இருக்கட்டும், ஒண்ணும் இல்ல, இந்த ஜகாய் மதாய் அவரை நித்யானந்த பிரபு அடிக்கிறாங்க. ஆனா நித்யானந்தர் என்ன சொல்றாரு மகாபிரபு? நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நீங்க ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. இதெல்லாம் கருணை இல்லாம வேற என்ன சொல்லுங்க பாக்கலாம்? இதெல்லாம் வந்து காஸ்ட்லெஸ் மர்சி. யாரோ ஒரு ஜகாய் மதாய்க்கு நடந்து நினைக்காதீங்க. அவங்க எல்லாமே பரவாயில்ல, நம்மளும் அதை விடதான் மோசம். பல கோடி ஜென்மமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு பாருங்க பகவான் கருணை கிடைச்சு அவங்க பகவானையே பாக்குறாங்க. சோ நாம பல கோடி ஜென்மமா லைஃப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கிருஷ்ணரை மறந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ இப்போ இந்த ஜென்மத்துல பிரபுபாதருடைய காரணமற்ற கருணை, பக்தர்களுடைய காரணமற்ற கருணையினால நம்மளுக்கு வந்து பக்தி கிடைச்சிருக்கு. சோ பகவான் வந்து நமக்கு பக்தர்கள் மூலமா அந்த பக்தி தேவியை கொடுத்திருக்காரு. சோ நாம என்ன பண்ணணும்னா அதைய பத்திரமா ஒத்தி பாதுகாத்து வளர்க்கணும். சோ எப்ப பாரு அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க மோசம், இவங்க மோசம். சோ இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து காது கொடுத்து கூட கேட்காதீங்க. இந்த பௌதிக உலகத்துல எல்லாருமே தான் மோசம், அன்சென்ஸ். சோ எல்லாருமே தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான், நாமளும் தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான். மத்தவங்க எப்படி நம்மளுடைய குற்றத்தை பொறுத்து போறாங்களோ அதே மாதிரி நாமளும் மற்றவருடைய குற்றத்தை பொறுத்துக்கணும். ஏன்னா பகவான் நம்மளுடைய குற்றத்துங்களை பொறுத்து போறாரு. சரிங்களா? பகவான் என்னை சகிச்சுக்கிறாரு, நான் செஞ்ச எல்லா குற்றங்களையும் பொறுத்து என்னைய சகிச்சுட்டு இருக்கிறாரு. அதனால வந்து நான் எல்லாத்தையும் பொறுத்து போகணும். இது வைஷ்ணவா குவாலிட்டி. இதெல்லாம் இருந்தாதான் எனக்கு வந்து இந்த குவாலிட்டி எல்லாம் நான் வளர்த்தினாதான் என்னால கோலோவுக்கா போக முடியும். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஆணா பிறப்பீங்க, பெண்ணா பிறப்பீங்க, ஆணா பிறப்பீங்க, பெண்ணா பிறப்பீங்க. நடுவுல ஒரு சேஞ்சுக்கு அழியா கூட, அதாவது டிரான்ஸ்ஜெண்டரா கூட நீங்க பிறக்கலாம். ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு வெரைட்டி வேணும்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணா அதையும் கொடுப்பாரு. சோ திருப்பி திருப்பி இதுல போய் சிக்கருக்கு நீங்க ரெடியா யோசிச்சுக்கோங்க. சோ ஏன் நான் பொறுத்துக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு இதுதான் ஆன்சர். மத்தவங்க வந்து அதை பொறுத்துக்க முடியாம குதிக்கிறவங்க குதிக்கட்டும், அவங்க திருப்பி திருப்பி பிறவி எடுக்க அவங்க ரெடியா இருக்காங்க. ஆனா நான் வந்து திருப்பி பிறவி எடுக்க நான் ரெடியா இல்ல. அப்படிதானா? வேண்டாம் இல்லைங்களா? வேண்டவே வேண்டாம். நாம பகவானோட போய் சேரணும். வேண்டாம் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா வேண்டாம். அப்படின்னா நீங்க இப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கிருஷ்ணாட்ட இன்னும் ஸ்ட்ராங்கா அப்பீல் வைக்கணும். ஆமாங்க மாதாஜி. பகவானே வேண்டவே வேண்டாம், கதர்ணமாமா, நான் வந்து பண்ண தவறெல்லாம் மன்னிச்சிருங்க, என்னைய வந்து தயவு செய்து ஏத்துக்கோங்க, எனக்கு பக்தி கொடுங்க, உங்க சர்வீஸ் கொடுங்க. இததான் நம்ம கிருஷ்ணரை கேட்கணும். பக்தி கேளுங்க. தினம் நம்ம அப்படிதான் வேண்டாங்க மாதாஜி. அந்த மாதிரிதான் வேண்டிட்டு இருந்தாலும் பகவான் கொடுப்பாரு. கண்டிப்பா கொடுப்பாரு, கொடுக்காம போக மாட்டார். எஸ். சோ அதான் இந்த ஸ்லோகால இருக்கு. சோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா. அதனாலதான் நான் இந்த சின்ன பர்பட்டா இருந்தாலும் கொஞ்ச நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சுதான் நான் அன்னைக்கு அதை விட்டேன். ஸோ எஸ். ஸோ என்னுடைய தவறுகள் அனைத்தையும் தாங்கள் பொறுத்தருள்வீராக. சோ கிருஷ்ணரை மகனாகவோ கணவராகவோ நண்பராகவோ எஜமானராகவோ கருதலாம். சோ நம்ம எப்படி வேணா கிருஷ்ணாட்ட வந்து எல்லாம் ஒவ்வொரு விதமும் உறவு கொள்றாங்க இல்லைங்களா?
இந்த ரசங்கள் நம்ம பார்த்திருக்கோம். என்னென்ன ரசம்? சாந்த ரசம், சத்திய ரசம், சத்திய ரசம், மாதுரிய ரசம், வாத்சல்ய ரசம், பருப்பு ரசம், மிளகு ரசம், பைனாப்பிள் ரசம். சோ சாந்த ரசம்னா என்ன? பகவானுக்கு தொண்டு செய்ய பக்தி, அமைதியான முறையில அமைதியான முறையில ஃப்ளூட்டு, அந்த புல்லு, இதெல்லாம் பகவானுக்கு ஒரு உறவு இருக்கு அவங்களுக்கு பகவானுக்கும். இது சாந்த ரசம். அடுத்தது என்ன ரசம்? சக்கிய ரசமா? நண்பனா இருக்கிறது, நண்பனாக நண்பனா இருக்கிறது. தாசியம், அற்புதம். எஸ், சக்கியம் நண்பனா இருக்கிறதுக்கு யார் எக்ஸாம்பிள் கேட்டேன்? மாதாஜி வந்து அர்ஜுனான்னு சொல்லிட்டாங்க. அர்ஜுனன். So, தாசிய அர்ஜுனன். ரசம். தாசிய ஆஞ்சநேயன். ரசம் யார் எக்ஸாம்பிள்? ஹனுமான், தாசனா இருக்கிறது, தாசானு தாசன். கோபி பர்த்த பதகமலையோர் தாச தாசானு தாசன். அப்படின்னா அவனோட சர்வன்டுடைய 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 சர்வன்ட். வாத்சல்ய ரசம், அதுக்கு ஹனுமன். அடுத்தது என்ன ரசம்? வாத்சல்ய ரசம், வாத்சல்யம், வாத்சல்யம் யசோதம்மா, மதர்லி லவ், மதர்லி லவ். தாய் பாசம், தந்தை பாசம், இதெல்லாம் வந்து வாத்சல்யம். ஒன்னா கிருஷ்ணரை நம்ம பையனா நினைக்கிறது, இல்ல அவர் அப்பாவா நினைக்கிறது, அப்படின்னு கூட சில பேர் இருக்காங்க. So, இது வாத்சல்யம். அடுத்தது என்னது? மாதுரியம். மாதுரியம். அதுலயே 2 டைப் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஆமா, பரக்கியா, அப்புறம் பக்கிய. அதாவது கோபியர்கள் அவர்கள் பண்றது ஒண்ணு, திருமணம் ஆனவர்கள் செய்யறது ஒண்ணு, அந்த மாதிரி. லவ், நல்ல காதல் மாதிரி. பரக்கிய ரகசிய காதல். பக்கிய அப்படின்னா அவருடைய என்ன, யாரு? மனைவிகள். மனைவிகள். எக்ஸாக்ட்லி. சோ இதெல்லாம் வந்து மாதுரிய ரசா. சோ இந்த மாதிரி பகவானே பாத்தீங்கன்னா எல்லா விதமாவும் இருப்பாரு. அவர் நம்ம நாம இப்ப நம்மளுடைய ரசாலாம் நமக்கு தெரியாது. ஆனா நாம ஓரளவு பியூரிஃபை ஆயிட்டு பகவான்கிட்ட போற தகுதி ஆயிட்டோம்னா நாம என்ன ரசத்துல அவரோட கனெக்ட் ஆயிருந்தோங்கிறது ரிவீல் ஆகுமாமா. நம்ம அந்த ரசத்துல திருப்பி வந்து அவர்கிட்ட போய் அங்க போய் நம்ம சர்வ் பண்ணுவோமா. சோ அதான் வந்து எல்லா விதமாவும் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் இவங்க எல்லாம் பொறுத்துக்கிற மாதிரி கிருஷ்ணாவும் பொறுத்துக்கிறாரு. அதான் நம்ம ஹரே கிருஷ்ணா.